திருமாவளவனை விட்டுருங்க, திருமாவளவனே அது எப்பவுமே அது சொதக்குறா, அது இங்கிட்டு போவோம் அங்கிட்டு போ, அது ஒரு மாதிரியா பேச்சே இப்ப குறைஞ்சிருச்சு. அதனால அவர் கட்சியை வளரல, அப்படி போச்சு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்க ஸ்டாண்ட் என்ன, கரெக்டா முடிவோட சொல்லணும் டக்குன்னு. வணக்கம், கட்டணப்ப தலைவர் பேசுறேன். திமுக கூட்டணியில 2026 தேர்தலுக்கு உண்டான கூட்டணியாச்சு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ்காரங்க. ஆனா திமுக தலைமை இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டேன்னுச்சு. ஆனா இல்லைன்னே சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இதுக்கெல்லாம் குழுவே அமைக்கல, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. நாங்களாம் குழு அமைச்சிட்டோம், திமுக மட்டும் குழு அமைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இதுக்கிடையில நாங்க கூட்டணியாச்சு ராகுல் காந்தியை 2-3 தடவை தமிழக தலைவர்கள் போய் சந்திச்சுட்டாங்க, பூத்து கமிட்டில இருந்தெல்லாம் போய் சந்திச்சுட்டாங்க. எல்லாரும் வரிசைப்படி போய் சந்திச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. கனிமொழி போய் சந்திச்சாங்க, ராகுல் காந்தியை, சோனியா காந்தி எல்லாரும் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இடையில நேத்து முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டாரு, தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது, சரியா வராது அப்படின்ட்டாரு. ஒரே பேச்சில் அடிச்சிட்டாரு. இதுல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க, மாணிக் தாக்கூர் கூட அப்புறம் சொல்லிட்டாரு ஒரே இல்ல அது மக்கள் முடிவு செய்வாங்க, கூட்டணி கட்சியா தனி கட்சியா தனி ஆட்சியாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இதை இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் குழு அமைச்சிட்டாங்க பேசுறதுக்கு. ஆனா திமுக தலைமை மட்டும் குழு அமைக்கல, கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு எத்தனை சீட்டு என்ன ஏது அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. இன்னைக்கு கூட திமுக தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, 76,000 பூத்துல நம்ம ஒரு பூத்துக்கு 350 ஓட்டு வாங்கினா போதும், வேற யாருமே தேவையில்லை, 200 சீட்டு நம்ம உறுதியா பிடிப்போம் அப்படின்னு இன்னைக்கு வேற சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த தைரியத்துல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்னதேன், ஒரு ஆட்சி மாறணும்னா 3 வருஷம் கழிச்சு எதிர்ப்பெல்லாம் கடுமையா வந்துடும், எதிர்ப்பெல்லாம் கடுமையா வீசிடும். அவர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, ஊழல் பண்றாங்க, ரோடு போடல, எது வேலை வெட்டி கிடைக்கல, அது காசு இல்லை இது காசு இல்லைன்னு கோபம் கடுமையா வந்துடும். ஆனா திமுக ஆட்சி இப்ப 58 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் எதிர்ப்பால பெருசாவே கிடையாது. எதிர்ப்பால இல்ல, ஆதரவால இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது, எதிர்ப்பால சுத்தமாவே கிடையாது. ஆட்சியை மாத்தியே ஆகணுங்கிற எந்த கட்டாட்சியமோ எவன்கிட்டயும் அந்த வெறியே கிடையாது. எல்லா நேரத்திலயும் வெறி இருக்கும். செயலதாவை மாத்தியே ஆகணும், கருணாநிதியை கொண்டு வரணும் ஒரு வெறி இருந்துச்சு. கருணாநிதியை மாத்தியே ஆகணும், செயலதாவை கொண்டு வரணும் ஒரு வெறி இருந்துச்சு. எம்ஜிஆரை மாத்தியே ஆகணும், கருணாநிதியை கொண்டு வரணுங்கிற வெறி அப்ப கிடையாது. இதுல உள்ள கவனிக்கக்கூடிய விஷயம், கருணாநிதியை கொண்டு வரணும், எம்ஜிஆர் ஆட்சி சரியில்லைன்னு சொன்னவன் யாருமே கிடையாது. அவரும் 16 கட்சி 17 கட்சி கருணாநிதி கூட்டணி 10 என்ன காரணம்னா எதிர்ப்பல நாட்டுல இருக்கக்கூடாது. அதே மாதிரி எதிர்ப்பல இப்ப நாட்டிலேயே கிடையாது, எங்க பார்த்தாலும் கிடையாது. நான் யாருக்கு சால்ரா அடிக்கல, நீங்க கவனிச்சு பார்க்கணும். எல்லாருமே பேசுறவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்குது பிடிக்கல, எதிர்ப்பல நாட்டுல ஸ்டாலின் வேணாம்னு சொல்றவன் எத்தனை சதவீதம் பேரு, யாருமே சொல்லல. எல்லாரும் சொல்றாரு, அதான் சொல்றாரு அவர் கூட்டத்துல சொல்றாரு, நமக்கு கையிருப்பு 1,14,00,000 ஓட்டு நம்ம கையிருப்பு இருக்குன்ட்டாரு. என்ன காரணம், மகளிர் குழுவுல காசு போடுறது, மாதாந்திர உதவித்தொகை போடுறது, 1,14,00,000 பேர் நம்ம கைவசம் இருக்காங்க. ஒரு பூத்துக்கு 350 ஓட்டு வாங்கினா நம்ம வெற்றி, யாருமே தேவையில்லை அப்படின்ட்டாரு. அப்ப காங்கிரஸும் தேவையில்லைங்கிறாரு. உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு காங்கிரஸே எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் போனா போ. இப்ப காங்கிரஸ் என்னன்னா, அவங்க தவக பக்கம் போறாங்களா திமுக பக்கம் இருக்காங்களா நமக்கு தெரியாது, ஆனா போவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா எது எப்படி இருந்தாலும் காங்கிரஸ்காரங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வீக்கான விஷயம். ஒரே விஷயத்தை எவ்வளவு நாளா பேசுவீங்க, ஒரு முடிவு எடுக்க தெரியலையா, கட்சி எப்படி வளரும்? ஒரு முடிவு, இதுதான் எங்க ஸ்டாண்டு, கூட்டணி ஆச்சுதான், 60-40 சீட்டு கேட்கறான், நீ போன 25 சீட்டு கொடுத்திய, 35 சீட்டு வச்சு கூட்டணி ஆச்சு சரியா இல்ல, 4 கழிச்சு முடிவு சொல்லி நான் விஷயத்த போறேன். ஒரே பேச்சுல சொல்ற உனக்கு என்ன முடியல, என்ன காரணம், இப்படித்தான் ஒரு கட்சி லட்சணம் இருக்கு. அதனால ஒரு மாநிலத்திலேயே கட்சி தேஞ்சு ஆன மாதிரி இருந்த கட்சி கடைசியில பெருங்காய மாதிரி ஆயிப்போச்சு. என்ன காரணம், முடிவு எடுக்க தெரியல, முடிவு எடுக்க முடியல. சீக்கிரம் அவன் ஒண்ணு சொல்றது, நீங்க ஒண்ணு சொல்றது, ஏதாவது ஒரு முடிவு, யாரு முடிவு சொன்னாலும் ஒரு முடிவு தானே. நீ சொன்னாலும் ராகுல் காந்தி சொன்னாலும் ராகுல் காந்தி சொல்றதா நடக்க, ராகுல் காந்தி போய் சொல்ல முடியாது, அதுல என்ன முடிவு தேக்கம். அப்ப இப்படி ஒவ்வொரு கட்சியா அப்படி மாறிக்கிட்டே போறாங்க. ஒண்ணுமே புரியுது, அவங்களுக்கு எடுக்கிறாங்களா, எடுத்து வச்சிருக்காங்களா, இல்ல நாடகம் ஆடுறாங்களா, சண்டை அடிக்கிறாங்களா, நமக்கு வேற. ஆனா இப்படி இருக்கும்போது எல்லா கட்சியும் கூப்பிட்டு உங்களுக்கு 4 சீட்டு தான், கம்யூனிஸ்ட் கட்சியில 5 சீட்டு 4 சீட்டு தான் தருவோம், விடுதலை சிறுத்தைக்கு 7 சீட்டு தான், ஒரே பேச்சு தான், கட்டன் ரைட்டு பேச்சு. நாங்க 200 சீட்ல நிக்கணும், 200 சீட்ல நிக்க போறோம், 180 சீட்ல நிற்போம், இதுல மாற்றமே வராது அப்படின்ட்டாரு. அப்ப ஏன் எல்லாரும் கம்முட்டு இருக்காங்க, என்ன காரணம், அதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லாரும் கம்முட்டு இருக்காங்க, பணங்கன்னா வாங்குறீங்களா கூட குறைய, தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவருக்கு என்ன கூட தலைவர்களுக்கு என்ன தனியா கவனிச்சிடுறாங்களா, கட்சி நிதி போக, தொகுதி நிதி போக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தலைவருக்கு தனியா அவங்க செலவுக்கு வச்சுக்கன்னு சொல்லி ஒரு 20 ரூபா கொடுக்குறாரா ஸ்டாலின், எனக்கு தெரியலையே. திருமாவளவனை விட்டுருங்க, திருமாவளவனே அது எப்பவுமே அது சொதக்குறா, அது இங்கிட்டு போவோம் அங்கிட்டு போ, அது ஒரு மாதிரியா பேச்சே இப்ப குறைஞ்சிருச்சு. அதனால அவர் கட்சியை வளரல, அப்படி போச்சு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்க ஸ்டாண்ட் என்ன, கரெக்டா முடிவோட சொல்லணும், டக்குன்னு வெட்டி பேசிடணும். இதுதான் எங்க ஸ்டாண்டு, கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு. ஏற்கனவே 2006 வாய்ப்பு வந்துச்சு, காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு வந்துச்சு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு வந்துச்சு. இப்ப எங்க அந்த வாய்ப்பெல்லாம் நீ வரும் வராதுன்னு உறுதியா சொல்ல முடியாது. கூட்டணியாச்சு நம்ம சொல்றோம், கணிப்பு அப்படி இருக்கு, திமுக வருமா அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி திண்டாட்டமான ஒரு சட்டசபை நீ உருவாகுமா, வந்தா தான் தெரியும். கிடைக்கிற வாய்ப்பை கோட்டை விட்டுறீங்க, கிடைக்காத நேரத்துல குடுன்னு கேட்கறீங்க. அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி 18 சீட் இருந்தேன், காங்கிரஸ் சீட் இருந்துச்சு, நினைச்சிருந்தா கருணாநிதி ஆட்சியை கவுத்திருக்கலாம்.
ஆனா கருணாநிதி ஆட்சியை 2 பேருமே கவுத்த முடியல. என்ன காரணம்? உங்களை சொல்லி அவர் ஆட்சி நடத்தினார், காங்கிரஸ் சொல்லி பாட்டாளி கட்சி ஆட்சி நடத்தினார், அதுல கோட்டை விட்டுட்டேன். எப்படி முருகனுக்கு அண்ணன் தம்பிக்கு சண்டை நடந்துச்சு அந்த மாம்பழத்துக்காக, இப்ப அப்பன் மயனுக்கு மாம்பழத்துக்காக சண்டை நடக்குது. எல்லாம் ஒண்ணு. இதுக்கு சின்னத்தை வைக்கும் போது ரொம்ப பார்த்து வைக்கணும், சாஸ்திர முறைப்படி பார்த்து வைக்கணும். மாம்பழம் வந்துருச்சா பிரச்சனை? மாம்பழத்துக்கு தானே பிரச்சனை வந்துச்சு, முருகனுக்கும் கணேசனுக்கும். இப்போ வந்துருச்சு அப்பன் மயனுக்கும். சின்ன வைக்கும் போது பார்த்து வைக்கணும்ப்பா, சாஸ்திரம் பார்த்து வைக்கணும். பாத்துக்க, சண்டை நடக்கக்கூடிய சின்னத்தை வைக்கக்கூடாது. கடைசியை வெட்டு குத்திட்டு கிடக்க வேண்டிய கிடைக்கல. இன்ன வரைக்கும் தீருதா? வெளியாள் வரல, அப்பன் மயனே சண்டை வந்துருச்சா? இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு, பல விஷயம் இருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னன்னே நமக்கு கூட்டணியா இருக்கவங்களும் பேச தெரியல, பேச மாட்டேங்கிறாங்க. எதிர்த்து பேசணும். தாட்சண்யம் பார்க்க கூடாது, தாட்சண்யம் பார்த்தா முடியாது, தாட்சண்யம் பார்த்தா முடியாதப்பா. இது நடக்காது. உண்டா இல்லையா தேர்தல் அறிவிக்க எத்தனை நான் அறிவிச்சிருவேன். இப்ப 25ஆம் தேதிக்குள்ள அறிவிச்சதா சொல்றாங்க. ஏப்ரல்ல தேர்தல் வந்துரும் அப்படின்றாங்க. பல விஷயத்த பல வாரம் பேசிக்கிட்டு. ஆனா உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? இது வரைக்கும் உங்களால பத்திரிகையிலே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அங்க ஓரிய டெல்லி போறிய, குசு குசிட்டு பேசிக்கிட்டே வர்றீங்க. திமுக தலைமை முடியா இருந்துச்சு, போடா இருந்தா போனா காங்கிரஸ்காரன் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கணும்? நீங்க தாமதான போற. அப்ப இதுல இருந்து என்னதுன்னா, காங்கிரஸ் கட்சி வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு. நீங்களே அழிச்சிருக்கீங்க கட்சியை. புதுசா வெளியே இருந்து வர அழிச்செல்லாம் தேவையில்லை. பாரதிய ஜனதா காங்கிரஸ் அழிக்க தேவையில்லை. ராகுல் காந்தி, தமிழ்நாட்டு தலைவர்கள், இவங்களே நீங்களே அழிச்சுக்கிறீங்க.